இவர் என்ன பண்றாரு, கோயம்புத்தூர் பஸ்ல ஏறுறதுக்கு பதிலா பழனி பஸ்ல ஏறி அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. பஸ் பஞ்சர் ஆகுது, பெரிய பெரிய பிரச்சனைகள் வருது. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பவர்ஃபுல் பிரேயர் எடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே எந்த பஞ்சரும் ஆகக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்ஜின் கோளாறு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான பிரேயர் அப்படி போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த பிரேயர் கேட்கப்படும் நினைக்கிறீங்களா? ஏங்க, மோர் பிரேயர் வேணா, நாள் முழுவதும் உட்கார்ந்து பஸ்ஸுக்குள்ளே ஜெபிக்கிறாரு. அப்ப இந்த ஸ்லோகமும் தப்பு. வேணா இப்படி பண்ணலாம். அவர் கோயம்புத்தூர் பஸ் ஏறிட்டார், ஒரே ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, கரெக்டா நீங்க சொன்னதை போய் நான் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க, வழியில வரக்கூடிய எந்த தடைகளையும் மாற்றி போடுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் ஜெபிக்கிறாரு. அங்க மோர் பிரேயர் எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப அந்த பிரேயர் கேட்கப்படுமா, கேட்கப்படாதா? கேட்கப்படும். ஏன் என்று கேட்டால், தேவ சித்தத்தின்படி அவர் என்ன பண்ணுகிறார், அதை செயல்முறைப்படுத்துகிறார். திருப்பூர் சாலமன் ஜபத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீண்ட ஜபம் வேணுமா அல்லது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சின்ன ஜபம் வேணுமா, அது பத்தி விளக்குறாரு. எதை மையமா வச்சு விளக்குறாருன்னா, ஒரு நபரானவர் கோயம்புத்தூர் பஸ் ஏறதுக்கு பதிலாக பழனிக்கு பஸ் ஏறிட்டாரு. பழனிக்கு பஸ் ஏறிட்டு, ஆண்டவரே இந்த பஸ் ஆனது கோயம்புத்தூருக்கு சரியான நேரத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாத போய் சேரணும், பஞ்சர் ஆகக்கூடாது, எந்த பிரச்சனை இல்லாத நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. ஆனால் அந்த பஸ் என்ன செய்து பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ அந்த நபர் வந்து சரியான பஸ்ல, கோயம்புத்தூர் போகிற பஸ்ல ஏற்று ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே நாங்கள் போயிட்டு எந்த ஆபத்தில் அதை கோயம்புத்தூர் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணியிருந்தாருன்னா அந்த ஜபம் கேட்கப்பட்டிருக்கும். இவர் செய்த சரியில்லாத செயலால் அங்கே பழனி பஸ்ல ஏறிட்டு நீண்ட ஜபம் பண்ணி அது வீணாக போயிடுச்சு. சரியான பஸ் ஏறி சின்ன ஜபம் பண்ணியிருந்தாலும் அது அவர் போய் சேர வேண்டியதுக்கு சேர்ந்துருப்பார். அந்த ஜபத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் சாலமன் ஒரு ஜபத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சுட்டா அங்கே ஜபமே தேவையில்லை. இந்த ஜபம் என்ற வார்த்தைக்கு செயல் என்ற ஒரு வார்த்தை இருக்குது, அர்த்தம் இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய செயல்களை சரியாக சரியாக செய், அதை தான் அங்கே அந்த ஜபம் என்ற வார்த்தை சொல்லுது. ஜபம்ன்ற வார்த்தை நம்ம செய்யறதெல்லாம் சரியில்லாத செஞ்சுட்டு அல்லது சரியா செய்யாதே விட்டுட்டு அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடாத, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு சொந்த வீட்டை தாரும், ஆண்டவரே எனக்கு கார் தாரும், பங்களா தாரும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது கிடையாது, அதுக்குடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது கிடையாது, இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணுறது. நம்ம தான் பெரிய ஜப வீரன். பைபிள் ஜபம் என்ற வார்த்தைக்கு செயல் என்ற அர்த்தம். இந்த செயல்களை நாம் யோசித்து சரியாக செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்குது. இந்த ஜபம் என்ற வார்த்தைக்கு செயல் என்ற வார்த்தை. அதனால நம்ம வாழ்க்கை சரியாக இயங்க வேண்டும் என்றால் நம்ம சரியாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அது அந்த செயலிலே ஏற்படுகின்ற ஆபத்துகள் என்ன, ஒரு செயல் செய்யும் போது அதனுடைய பின்விளைவு என்ன, பாதிப்புகள் என்னவா இருக்கும், அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி அந்த ஒரு செயலை செய்வது, அதை தான் இந்த ஜபம் என்ற வார்த்தை குறிக்குது. பல நுணுக்கமான யோசனைகளை சிந்தனைகள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். எப்படி பாதுகாப்பான பயணம் செய்யணும், பாதுகாப்பான நம்முடைய வாழ்க்கையை வாழணும், நம்முடைய சம்பாதிக்கிற பணம் எப்படி வீணாகி போய்விடாத, எந்த காரணத்தை கொண்டும் வீணாக போயிடாத, தேவையான செலவில் அத்தியாவசிய சேவைகளை செய்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். அதை மையமாக வச்சு தான் இந்த பைபிளில் ஜபம் என்ற வார்த்தைக்கு இந்த மாதிரி பல அர்த்தங்களை கொடுத்துருக்குது. செயல் ஒரு அர்த்தம், நல்ல சிந்தனை என்ற ஒரு அர்த்தம், இப்படி பல அர்த்தங்கள் இருக்குது. நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இந்த வசன இந்த ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்குது. அதை நம்ம சிந்திக்கிறோம். ஜபம் என்ன, முட்டி போட்டு ஜபம் மட்டும் தான் ஜபம், எந்த வேலையும் செய்யாத, அதுக்காக மணிக்கணக்கில் ஜபம் மட்டும் தான் ஜபம். ஆண்டவர் மணிக்கணக்கில் போய் ஜபம் பண்ணா நம்ம ஜபத்தை கேட்பாரு. வீட்டில் ஒரு வேலை செய்யாத, கணவனுக்கு மனைவிக்கு உதவியாக இருக்காது, பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்காத, பிள்ளைகளுக்கு நகத்தை வெட்டாத, பிள்ளைகளுக்கு தலைக்கு எண்ணெய் வைக்காத, பிள்ளைகளுக்கு சரியான படிப்பு ஓய்வு ஒழிப்பு பராமரிப்பு கொடுக்காத இன்றைய பெற்றோர்கள் நீண்ட ஜபங்களை செய்கிறது. கட்டிட ஆலைகளை நோக்கி ஓரது இதெல்லாம் செய்யாதவர்கள், தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளாதவர்கள், தன்னையும் தன் பிள்ளைகளையும் சரியான சரீரத்துக்கு சரியான தூக்கத்தை கொடுக்காதவர்கள் இன்னைக்கு கட்டிட சபைகளை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இந்த பைபிள் கணக்கில் கொள்வதில்லை. இவருடைய செயல்கள் எல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறது. நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய என்னென்ன பாதிப்புகள் அதனால் வரும், அதை எப்படி சரியாக செய்ய வேண்டும் என்று நுணுக்கமாக யோசிக்க வேண்டும். நம்முடைய சரீரம் அந்த செயலை செய்யும்போது நம்முடைய சரீரத்துக்கு வரும் எவ்வளவு பாதிப்பையும் யோசிக்க வேண்டும்.
நம்முடைய பணம் எவ்வளவு விரயமாகாத இருக்கிறதுக்கு பல யோசனைகள் செய்து அந்த காரியத்தை சரியாக செய்ய வேண்டும். பணத்தை மிச்சம் பண்ணுறேன்னு நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கூடாது. ஏசி இல்லாத ரூமில் போய் நம்ம பணம் செலவாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டினரி ரூம் எடுத்து தங்கி நம்முடைய உடலை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஒரு ஏசி மனிதனுக்கு ஒரு ஏசி தேவைப்படுது, பாத்ரூம் குளிக்கும்போது ஒரு வாட்டர் ஹீட்டர் தேவைப்படுது. இவ்வளவு தேவை. ஏன்னா இதுக்கெல்லாம் காசு அதிகம் தேவை. நம்ம இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணாத நம்ம கிச்சனுக்கு சிக்கனம் பண்ணால் நம்மளுக்கு அப்புறம் உடம்பு கெட்டு போயிடும். அதற்கு செலவு பண்ணுறது டாக்டர்கிட்ட போவோம். இந்த மாதிரி பணத்தை எதற்கு செய்ய வேண்டும் என்பதை இந்த பைபிளானது எடுத்துரைக்கிறது. ஜபம் என்றால் நம்முடைய செயல்களை சரியாக செய்ய வேண்டும் என்பது ஜபத்தின் அர்த்தம், அறிகுறி. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.